ஐயோ காலங்காத்தாலே கட்டக்கு முட்டக்குது. ஐயோ நேற்று வச்ச கார குழம்பு இன்னைக்கு வேலையை காட்ட ஆரம்பிச்சிருச்சு. சும்மா கட்டக்குன்னு ஒரு கலக்கி எடுக்குதே. ஐயோ இந்த பாத்ரூம்ல வேற தண்ணியே இருக்காது, ஒரு கன்றாவி இருக்காது, அள்ளி கட்டிக்கிட்டு இல்ல ஓடணும். அடியே சிம்ரனு என்ன வேலைக்கு போலியா? அப்படியே நின்னுக்கிட்டு இருக்கீங்க. ஏண்டி இதோட நான் வேலைக்கு போனேன்னு வச்சுக்க நாரிடும். ஏற்கனவே நீங்க வேலை செஞ்சுற அழகுக்கு நம்ம வீட்டு பொழப்பு நாருன்னு நாறுது. வாடகை கட்ட கூட முடியாம இதுல மேற்கொண்டு வேற நாடுறதுக்கு இருக்கும். இல்லாத நேரத்துல காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காது சரியா? போய் தண்ணி எடுத்துட்டு வாடி, வயித்த கலக்குது. பாத்ரூமுக்கு போனா அங்க தண்ணி இருக்காது, ஒரு கன்றாவி இருக்காது. அதான் கிணத்தடி இருக்குல்ல, அதுல ஒரு இது மோந்துட்டு போங்க. ஆமா கிணத்தடியில கைய விட்டோன்னே அள்ளிக்கிட்டு வந்துடலாம். எனக்கு அது முடியாமையாடி உன்ட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஓடி ஐயோ ஜெய்ய காலங்காத்தால உங்க பாடு பெரும் பாடுதான். இவருக்கு புழுக்க வேலை செய்யறதுக்குன்னே ஒரு ஆள் வேணும். எவரு இந்த திமிரு பேச்சு பேசாத, அப்புறம் வீட்டுக்குள்ள துண்டு விழுந்துரும் பாத்துக்க. ஏற்கனவே ரொம்ப வருஷமா விழுந்துதான் கிடக்குது. மேற்கொண்டு விரிசலாகாம இருந்தா சரிதான். இருடி பாத்ரூம் போற கண்ணை கட்டுது, போயிட்டு வந்து வச்சுக்கிறேன். அப்பனுக்கும் பிள்ளைக்கும் தூக்கத்தை பார்த்தியா? காலங்காத்தால அந்த கக்கூசில் போய் நின்னாலே ஒரு நாள் பொழுது ஆயிடும். வேலைக்கு வேற போகணும், இப்படி இழுத்து போத்தி தூங்க வேண்டியது. அதுக்கப்புறம் பாத்ரூம் போக முடியாமல் அங்கே நின்றுக்கிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு நம்ம உயிரை போட்டு எடுக்க வேண்டியது. டா அரவிந்து, டேய் இங்கே யாரு அரவிந்து, எந்திரி இங்கே பாரு. 5 நிமிஷமா தூக்கமா வருதுமா. உனக்கு தூக்கம் வரலனா தான் ஆச்சரியம். தூக்கம் வர்றதுனால எந்த ஆச்சரியமும் இல்லை. தினமும் ராத்திரி எல்லாம் சாமக்கோழிக்கானாக்கா உங்கள் அப்பன் போன வாங்கி நோண்டிக்கிட்டு இருக்க வேண்டியது. விடிய விடிய தூங்குடான்னு சொன்னாலும் கேட்காம விடிஞ்சோனையும் தூங்க வேண்டியது. எந்திரி இவர் எந்திரி. அங்கே பாத்ரூமில் ஆள் இல்லாமல் இருக்கும்போதே போய் குளிச்சுட்டு கிளம்புற வழியை பாருங்க, இல்லைன்னா அடி வெளி ரோட்டி போடுவேன். எந்திரி. அங்கே பாத்ரூமுக்கு அடிச்சுக்கிட்டு கிடக்கணும், சண்டை போட்டுக்கிட்டு கிடக்கணும். எந்திரிங்கடா. யோ மனுஷா, யோ ஆறுமுகம், எந்திரியா. ஏன்டி இப்படி எழுப்புற? தூங்குறவனை தான் எழுப்ப முடியும், தூங்காதவனைய எழுப்ப முடியும்? இந்த காமெடிக்கு ஒன்றும் குறைச்சலும் இல்லை. நானே ராத்திரியெல்லாம் தூக்கம் வராமல் இப்போத்தான் தூக்கம் வந்து தூங்குனா பார்த்தேன் உடனே எழுப்புறா மூக்கு வேர்த்தவ. ஆமாம், நாங்கள் மட்டும் தூங்கிட்டு இருக்கோம்ல. ஹோட்டலுக்கு போகணும், பொழப்ப போய் பார்க்கணும். என்ன நீ இப்படி இருக்கிற? ஆமாம் ஓட்டாளு காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் நடந்து காலு வீங்கிறது தான் மிச்சம். 10 ரூபா சம்பளம் சேர்த்து போட்டு கொடுக்குறான். ஆமாம், கொடுத்தா மட்டும் அப்படியே வாங்கிட்டு வந்து அப்படியே பொண்டாட்டி கையில் தான் கொடுத்துட்றப்பாரு. உனக்கு செலவுக்கு போக மீதியை தானே கொண்டு வந்து தார. எந்திரி முதல்ல. ஏண்டி நீ வேற? என்னையா ஐயோ நொய்யோன்னு இருக்க? வயிற கலக்குதுடி. ஐயோ இங்கே இது நார் அடிச்சு போடாத. இதெல்லாம் சுத்தம் பண்ணி எடுக்க முடியாது. அந்த பத்திரகாளிக்கு தெரிஞ்சது அவ்வளோத்தான். பத்திரகாளி கணக்காக ஆடிப்பிடுவா. சீக்கிரம் ஓடியா. ஐயோ இது வேற. மல்லிகா நீ வா, வந்து திருநீர் வாங்கிக்க முதல்ல. தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும், எந்த குறையும் வரக்கூடாது என் பிள்ளைக்கு. பெரியம்மாவனே சங்கரு, வாயா. எல்லா வகையான செல்வமும் பெற்று பெருவாழ்வு வாழணும். அடே கடைக்குட்டி நிறைஞ்சா இங்கே வா. இந்த வருஷமாவது ஒரு நல்ல வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிக்கணும். அப்பாவுக்கு திருநீர் கொடுங்கம்மா. இந்தாயா புடி. காலையில் பட்டையை போடு, சாயங்காலம் வரும்போது பட்டையை போடு. ஒன்றுத்துக்கும் லாக்கி இல்லை. நம்மள நோண்டலன்னா இவளுக்கு தூக்கம் வராது. எப்படி மல்லிகா, நாளைக்கு மாப்பிள்ளை வீடு வராங்களாமா, பேசியாச்சு. நல்ல குடும்பம், நல்ல வசதியான குடும்பம், நம்ம அந்தஸ்துக்கு ஏற்ற குடும்பம். எப்படி பணத்தோட பணம் சேரணும்னு நான் நினைக்கிறேனோ அந்த மாதிரியான குடும்பம். அந்த குடும்பத்தில் வாக்கப்பட்டீங்கன்னா உன் பேச்சுக்கு அங்கே மாதிரி பேச்சு இருக்காது. உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்லம்மா? எனக்கு என்னமா பிரச்சனை? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உனக்கு என்ன பிரச்சனை? நகை விலை விற்கிற விலைக்கு உனக்கு நகை போடுறதுனால அம்மாவுக்கு தானே பிரச்சனை. அடே சின்னவனே, என்னை ஏண்டா அந்த அளவுக்கு ஏமாளி கோமாளியாட நினச்சிக்கிட்டு இருக்க? நான் பார்த்துருக்க மாப்பிள்ளை. நான் வரதட்சணை கொடுத்து என் பிள்ளை அங்கே போய் வாழணுன்ற அவசியம் இல்லை. அவங்க வரதட்சணை கொடுத்து என் பிள்ளை அங்கே போய் வாழணும். அப்படி போல அருவாள். ஏம்மா
உனக்கு மட்டும் எப்படிம்மா இப்படியெல்லாம் அமையுது? ம், அதுதானே. ஊர் உலகத்துல ஏழப்பட்டவங்க ஊருப்பட்ட பேர் இருக்காங்க. பிள்ளைக்கு கட்டி கொடுக்கணும்னா நகை போட்டு தான் கட்டி கொடுக்கணுன்ற காலம் வந்து, ஆனா இவளுக்கு வந்து வாச்ச வாழ்வை பாரு. நான் அந்த காலத்திலேயே 10 ரூபா புசுங்க மாட்டேன். ரோட்டில் 5 ரூபா கிடந்தாலே அதை லபுக்குன்னு எடுக்கிற ஆள். அப்படியாப்பட்ட நானும் நகை போட்டு என் பிள்ளைய கட்டி கொடுப்பேனா? ஊர் முழுக்க தேடி கண்டுபிடிச்சி மாப்பிள்ளை கொண்டு வந்திருக்கேன்டா. என் புள்ள அந்த வீட்டில் போய் ராணி மாதிரி இருக்க போறா. ஆமா, ராணி ராணின்னு சொல்லி கடைசியில சாணி அல்லாத குறை தான். யாரு வீட்டுக்கு ஆம்பளையா வீட்டோட ஒரு மூலையில கடை. அதை விட்டுட்டு இந்த கூட மாட பேசுகிறவளை வச்சுக்காத. 10 ரூபா சம்பாரிச்சு போடுறதுக்கு துப்பு இல்லைனாலும் இந்த வாய்க்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. மா, ஏன் அப்பாவை அப்படி சொல்றீங்க? அவர் சொன்னால் உங்கள் எல்லாத்துக்கும் அப்படியே பொத்துக்கிட்டு வந்துருமே. இத்தனை நாள் இருக்க ஒரு 10 ரூபா சம்பாரிச்சு போடுறதுக்கு துப்பு இருந்திருக்கும். அலைஞ்சு திரிஞ்சு பிள்ளைக்காக ஒரு மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு வந்தால் குறை சொல்கிறேன். பத்திரகாளி, நான் குறையெல்லாம் சொல்லலம்மா. நம்ம நகை போட்டு கட்டி கொடுத்தாலே பிள்ளைங்க வாழ்க்கை எப்படி எப்படியோலாம் இருக்கு. இதுவே அவங்களே நகை போட்டு நம்ம பிள்ளைய கூட்டிட்டு போறேன்றாங்கன்னா ஏதாவது வில்லங்க எதுவும் இருக்க போதுமா? அதெல்லாம் ஒரு வில்லங்கமும் கிடையாது. நான் பார்த்தேன்னா கரெக்டாக இருக்கும். என்னோட பார்வை கழுகு பார்வை. வச்ச குறி தப்பாது. கழுகா இருந்தாலுமே தண்ணிக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்க முடியாதேம்மா. இங்கே பாரியா, ஆம்பளையா லட்சணமாக இரு. இந்த வாய் கூடலாம் பேசுகிறவள வச்சுக்காத சொல்லிட்டேன். அவன் 10 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு எம்பிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். மொத்த நகை விற்கிற விலைக்கு இந்த சொத்தையே எழுதி கொடுத்தா கூட 10 பவுன் வாங்க முடியாது. அப்படி இருக்க சூழ்நிலையில் இப்போ தான் பேசுகிறான் பேச்சு. ம். ஐயோ, நான் அதுக்கு சொல்லலை பத்திரகாளி. மாப்பிள்ளைக்கு ஏதாவது குறைகிற இருக்க போதோ, இல்லைன்னா நான் போடாமல் கட்டிக்கிறேன்றாங்கல்ல, எதுவும் வில்லங்க எதுவும் இருக்க போகுது. பிள்ளையோட வாழ்க்கை வேற எதுனா கூட பரவாயில்ல. எதுக்கும் அவசரப்பட்டு முடிவெடுக்காம கொஞ்சம் விசாரிச்சு பார்த்து முடிவெடுக்கலாம்ல. இங்கே பாருங்க, நான் முடிவெடுத்தது தான். இந்த தேவையில்லாத பேச்செல்லாம் என்கிட்ட பேசக்கூடாது சொல்லிட்டேன். ஐயம்மா, வயிற்ற கலக்குதுடா, வயிற்ற கலக்குது. ஐயோ, கதவு வேற பூட்டு போட்டு கிடக்குதா? இல்லையே. ஐயோ, என்னடா இது, கதவு திறக்க முடியல. ஐயோ, எவனை உள்ள பூந்துட்டான்டா. இந்த காலங்காலத்தில் இந்த வயிற்ற கலக்கிற பிரச்சனை பெரும் பிரச்சனையா இருக்குது. ஐயோ, யாருங்க உள்ள யாரு? அடே, எவன்டா உள்ள இருக்குது? சட்டு புட்டுன்னு வாங்கடா, வயிற்ற வேற கலக்குது. ஐயோ அம்மா, ஐயா, ஐயோ, நேரங்கட்ட நேரத்தில் பழி பண்றானுங்களே. ஐயோ, கதவை திறங்கப்பா. யாரா இருந்தாலும் கொஞ்சம் வெளியே வாங்கப்பா. மனுஷனோட அவசரத்தை புரிஞ்சுக்கங்கப்பா. ஐயா, ஐயோ, அவசரம் கட்ட உலகம் அவசரமா ஓடுறேன்றப்பா பேருக்கு நம்மளே அவசரப்பட்டு ஒவ்வொரு முடிவும் எடுக்க வைக்கிதே. யாரா இருந்தாலும் வெளியே வந்துருங்க, இல்லைன்னா கதவை எட்டிக்கிட்டு உடச்சு போடுவேன். மனுஷன் எதை வேணாலும் தாங்கிக்கலாம் போல இருக்கு. இதை பட்டு தாங்கிக்கவே முடிய மாட்டேங்குதே. ஐயோ, கதவை திறமையா, யார் உள்ள இருக்கிறது? ஐயோ. யோ, என்னையா பாத்ரூம் போயிட்டு வந்தாச்சா? பையன் வேற வயிறு வலிக்குதுன்றான். அவன் போட்டு முன்னாடியே, அதுக்கப்புறம் நீ போ. ஏண்டி, நான் போறதுக்கே வட தெரியாம நின்றுகிட்டு இருக்கேன். இதுல இவனை வேற கூட்டிட்டு போறதா? கம்முன்னு இருடி. என்னாச்சு? இன்னும் ஒன்னாச்சு. எவனோ உள்ள போய் பூட்டி கிடக்குறான்டி 1 மணி நேரமா வெளியே வராம. வயிற்ற வேற ரொம்ப கலக்குதுடி. கொஞ்சம் விட்டா துணி கிணின்னு எல்லாம் ஆறிடும். நானும் பல வாட்டி சொல்லிட்டேன் இந்த ஹவுஸ் ஓனர்கிட்ட, ஒரு பாத்ரூமத்தை சேர்த்து கட்டி விடுங்க. இப்படி 3 வீடுக்கு ஒரே பாத்ரூமை வச்சா மனுஷ காலையங்காத்தால வேலை வெட்டிக்கு போகிறதுக்கு பெரும் சிரமமாக இருக்குன்னு சொன்னால் கேட்டும் தொலைய மாட்டேங்குது. ஐயோ, அதுக்கான நேரம் இல்லடி இது. என் வயிறு கலங்குதுடி. தனித்தனியாக ஒரு வீட்டுக்காவது ஒரு பாத்ரூமு ஒரு டாய்லெட்டு கட்டி கொடுனா அதையும் கேட்டு தொலைய மாட்டேங்குது. 3 வீட்டுக்கு ஒரே டாய்லெட்டு ஒரே பாத்ரூமு. இதில் எத்தனை பேர் ஓடவும் ஒடியாரவும். சீச்சி. அடே வாங்கடா வெளியே. என் வயிற்றுல கொட்டிக்காதடா. இருக்கிற கோபத்துல என்ன பண்ணுவேன்னு தெரியாது. கதவை திறங்கடா. எந்த வண்ணம் அவன் இப்படி வீம்புக்குன்னு வம்படியாக உட்காந்துருக்குதுன்னு தெரியலையே. அவன் மட்டும் என் கையில் கிடச்சான், அருவாமனையில் மீன் ஆயிரம் மாதிரி ஆஞ்சு போடுவேன். ஆமாண்டி, நீ ஆயிர வரைக்கும் எங்க பூ பறிச்சுக்கிட்டு இருக்கும் பாரு. இப்போ நீ எதுக்கு ஏறிக்கிட்டு வர என்கிட்ட? நான் பாட்டுக்கு தானே யாரையோ பேசிக்கிட்டு இருக்கேன். யாரோ ஒன்றும் இல்லை, என் புருஷன் தான் உள்ள உட்காந்துருக்காரு. இந்த வீணா போன புருஷனை கட்டியிருக்கும் போதே உனக்கு இம்புட்டு திம்புரு. இன்னும் கொஞ்சம் நல்ல புருஷனை கட்டினா உன்னையால கையில் பிடிக்க முடியாது. அடியே சப்ப முக்கிக்காரி, இன்னொரு தடவை நீ மட்டும் ஏதாவது என் புருஷனை பற்றி சொன்னேன்னு வையே, அவளை அம்புட்டு தான் சொல்லிட்டேன்.
என்னடி பண்ணுவ? என்ன பண்ணுவ? அடிப்பியா? அடிடி பாப்போம். அடிக்கிறதா? எடிய உனையெல்லாம் தூக்கி போட்டு ஒரே மிதிய மிதிச்சு போட வேண்டிய. ஆ, இவ மிதிக்கிற வரைக்கும் நாங்கள் இங்கே அடிச்சுக்கோ இங்கே அடிச்சுக்கோன்னு உக்காந்துருப்போம்னு நினச்சிட்டு இருக்கியோ? கேரு, மனுஷியா இருக்க மாட்டேன். நீ என்னைக்குடி மனுஷியா இருக்க? இன்னைக்கு மனுஷியா இருக்கிறதுக்கு ஆதி காலத்துல இருந்து நீ இப்படியேத்தான் இருக்க. ஆதி காலத்தில் மண்ணில் போச்சு எலும்பு கூடுமாய் இருந்துக்கிட்டு பேச்சா பேசுகிற பேச்சு. ஆமாண்டி, நான் எலும்பு கூடாவே இருந்துட்டு போட்டேன், கருகுன கருவாடாவே இருந்துட்டு போறேன். நீ தான் வெள்ளை மாவு பூசின வெள்ளை பெய்யாச்சு. நீ என்கிட்ட வரிய வந்தேன்னு வையி, அம்புட்டு தான் தாரில் முக்கி அடிச்சு போடுவேன். ஐயோ, அது அடிக்குது இது அடிக்குதுன்னு கடைசியில் எனக்கு வேஷ்டி தான் அடிக்க போகுது போல இருக்கு. ஐயோ, இங்கே வருமா எம்மா புண்ணியவதி, உன் புருஷனை கொஞ்சம் வெளியே வர சொல்லம்மா. ரொம்ப நேரம் ஆச்சுமா, வயிற்ற கலக்குது, வலி தாங்க முடியல. நாங்கள் மட்டும் என்ன தர்மத்துக்காக இருக்கோம்? நாங்களும் வாடகை கட்டி தான் இருக்கோம். அதனால என் புருஷன் அப்படித்தான் உட்காந்து இருந்துட்டு வருவார். வேணும்னா இருங்க, இல்லாட்டி போங்க. என்னது இது? வெளியே ஒரே சத்தமாக கிடக்குது. இவளுகளுக்கு பஞ்சாயத்து பண்ணுறதுக்கே எனக்கு ஓஞ்சிருது போ. இந்தாருங்கடி, என்னங்கடி சண்டை போட்டுக்கிட்டு கிடக்குறீங்க? காலங்காத்தால இப்போ ஒரு பக்கம் விடியுதோ விடியலையோ உங்களுக்கு சண்டைக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. ஏக்கா இங்கே பாருக்கா, கக்கூசில் என் புருஷன் போய் உக்காந்துக்கிட்டு வெளியே வர மாட்டேங்கிறது. என் புருஷன் வயிறு வலின்னு துடிச்சிக்கிட்டு இருக்காரு. என்னக்கா இது? ஏடி, கக்கூசில் போய் என்னடி பண்ணிக்கிட்டு இருக்கான் உன் புருஷன்? ஒரு வேளை சோறு குழம்பு எதுவும் பொங்குறாரோ என்னவோ, அத்தான் இம்புட்டு நேரம் ஆகுது. யாரடி என் புருஷனை பற்றி ஏதாவது பேசணும்னு வச்சுக்க, மனுஷியா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஆமாம் ஆமாம், இவன் மனுஷி தான். ம். அடைச்சி 2 பேரும் வாயை மூடுங்கடி. ம். ஏக்கா நீயாவது கதவை தட்டச்சு ஏதாவது துறக்க சொல்லுக்கா, முடியலக்கா. ஏய் மாடசாமி, வெளியே வா. ஏ மாடசாமி. என்னடா இது, ஒரு ஊரே இருக்கு, நம்ம என்னத்த பெருசா பண்ணிட்டு வந்துட்டோம். நமக்கு பாராட்டு விழா நடத்துற மாதிரி இம்புட்டு பேரு. ஏடா, நாளைக்கு போகும்போது உள்ள ஒரு பாயும் தலைவனையும் எடுத்துட்டு போடா. இன்ன வரைக்கும் என்னடா பண்ணிக்கிட்டு இருந்த? இல்லக்கா, ராத்திரி வேலை விட்டு வர்றதுக்கு லேட் ஆகி போச்சா, அதான் கொஞ்சம் பாத்ரூம்ல உக்காந்த வாக்க கண்ணு அசந்துட்டே அப்படியே தூக்கம் சொக்கிருச்சு. தூக்கம் தானே சொக்காது, அடுத்தவங்க கக்குசு போறதுக்கு வழி இல்லாம கிடக்குறான். இப்பதான் தூக்கம் சொக்குதான், வழிய விடுறா. ஏன்டா இப்படி என் வயிற்றுச்சலை கொட்டிக்கிறீங்க? ஊர் உலகத்தில் எல்லார் வீட்லேயும் தான் வாடகை வீடு இருக்குது. இந்த மாதிரியாடா பாடா படுத்தி எடுக்கிறாங்க ஹவுஸ் ஓனரை. அவங்க பாட்டுக்கு இருக்கிற இடம் தெரியாமல் கப்பு சுப்புன்னு இருந்துட்டு போகிறாங்க. இந்த இடத்துல மட்டும்தான் வாழுன்னு கத்தியே சலிக்கிறீங்க. ஏக்கா, இதுக்கு தாங்க சொல்கிறேன், வீட்டுக்கு வீடு தனியாக ஒரு கக்கூசும் பாத்ரூமும் கட்டி கொடுத்துட்டுன்னா இந்த பிரச்சனையே இருக்காது. காலையில் எந்திரிச்சோன்னே குளிக்கிறதுக்கு ஒரு பஞ்சாயத்து, கக்கூசு போகிறதுக்கு ஒரு பஞ்சாயத்து, இப்படியே தான் போய்கிட்டு இருக்கு. ஆமாக்கா. அப்படிங்களாக்கா? சரிங்கக்கா, நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி எல்லாரோடைய வீட்டுக்கும் தனித்தனி பாத்ரூமு தனித்தனி கக்கூசை கட்டி கொடுத்துட்றேன். வீட்டுக்குள்ளே கட்டணுமா இல்லை வீட்டுக்கு வெளியே கட்டணுமா? இப்போ வேற பனி கொட்டுதுக்கா, அதனால வெளியே வரதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு. அதனால பாத்ரூமை வீட்டுக்குள்ளே கட்டி கொடுத்துருங்க, அதுதான் பெரிய பிரச்சனையே இருக்காது. அவ்வளோதானே, பாத்ரூமை வீட்டுக்குள்ளே என்ன உங்கள் தலை மேலேயே எழுதி கட்டி கொடுத்துட்றேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? என்னக்கா அப்படி சொல்கிறீங்க? ஏண்டி, உங்களுக்கு வாடகையும் ஏற்றக்கூடாது, பாத்ரூமும் வேணும், தண்ணி வசதி வேணும், எல்லா வசதியும் வேணும். ஆனால் மாதம் ஆனால் சரியா வாடகை எவ்வளவு கொடுக்குறீங்களாடி? நீ எல்லாம் வாடகை கொடுத்து 3 மாதம் ஆகுது. நீ எல்லாம் எதையாவது பேசுனா அப்படிதான் சொல்லிட்டேன். இந்த கஞ்சக்காரிக்கிட்ட போய் அதை கட்டி கொடு இதை கட்டி கொடுன்னு கேட்டோம்ல, என் புத்தியை நான் செவுத்துலேயே முட்டிக்கணும். வாடகை காசு எங்கடி? எங்கடா எல்லாரும் எங்கிட்ட போனாங்க? வாடகைன்னு வாயை திறந்தது தான் உடனே சிட்டா பறந்துட்டாளுங்களே. பாப்பா போட்டு மனுஷனை உயிரை எடுக்கிற ஆளுங்க. இவளுகளெல்லாம் வாடகைக்கு வீடுக்கு வச்சதுக்கு பதிலா நான் இந்த வீட்டை வித்தப்பட்டு போயிடலாம் போல இருக்குது. மழை வந்தா ஒழுகுதுன்ற ஆளுக, வெயில் அடிச்சா வெயில் அடிக்குது, காத்தே இல்லைன்ற ஆளுக, பாத்ரூம் இல்லைன்ற ஆளுக, எல்லாமே இருக்கு. இது கூட இல்லாம எத்தனையோ பேர் இருக்காங்க. இம்புட்டுமும் நான் செஞ்சு வச்சிருக்கேன். இன்னத்துக்கும் கிணத்தடியில வத்தாத தண்ணி நம்ம இதுல இருக்கு. அத கூட இவளுகளுக்கு எடுத்துறதுக்கு வழி அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. வேலை வெட்டி எதுவும் போறதா உத்தேசம் இருக்கா இல்லையா? இல்ல, கந்துக்கு பணம் வாங்கியிருந்தேன். கந்துக்கு பணம் வாங்கியிருந்தீங்களா? யாரை கேட்டு பணம் வாங்குனீங்க? எதுக்கு பணம் வாங்குனீங்க? பணம் எங்க? இல்ல, அன்னைக்கு உப்பு மூட்டை வாங்கி விற்கலான்னு எடுத்துட்டு போனேன் இல்ல,
அதான் அது கொஞ்சம் செலவாகி போச்சு. உங்களையெல்லாம் என்ன சொல்றதுன்னு தெரியல. மழை வர நேரத்துல உப்பு எடுத்துட்டு போங்க, காத்தடிக்கிற இடத்துல மாவு விற்க போங்க. நல்லா இருக்குது பொழப்பு. நான் ஒவ்வொன்றையும் இப்படி சேர்க்கிறேன், நீ ஒவ்வொன்றையும் இப்படி கரைச்சிக்கிட்டே இருங்க, நல்லா ஓட்டாண்டியா போகலாம். ஊர்ல எல்லா வீட்லயும் ஆம்பளைங்க தான் இருக்காங்க. 10 ரூபானாலும் அதை எப்படி 20 ஆக்கலாம், எப்படி 40 ஆக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா நீங்க 10 ரூபா இருந்தா அதை எப்படி 10 காசு ஆக்கலாம், அந்த 10 ரூபாயை எப்படி இல்லாம ஓட்டாண்டி ஆக்கலாம். நான் தான் கஷ்டப்பட்டு இந்த குடும்பத்துக்காக எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்க எல்லாத்தையும் முடிச்சு கட்டிருங்க. இருந்தா கூட இல்லாட்டி விடு, நான் ஏதாவது பாத்துக்கிறேன். என்னால 10 ரூபா தர முடியாது. எவ்வளவுதான் நானும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறது. என்னமோ பண்ணுங்க. என்ன நான் பணம் காய்க்கிற மரமா காய்ச்சி வச்சிருக்கேன், கேட்க போதெல்லாம் எடுத்து நீட்டிக்கிட்டே இருக்கிறதுக்கு. ஒரு தொழில் எடுத்தாலும் உருப்படி இல்லை. நமக்கு தான் துப்பம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு இல்ல. தொழில் பண்ற அளவுக்கு நம்ம உடம்புல தெம்பும் இல்லை, தைரியமும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அப்படி இருந்தா எப்படி இருக்கணும்? கப்பு சுப்புன்னு வேற எங்கிட்டாவது கூலி வேலை பார்க்கணும். கூலி வேலை பார்த்து கூட குடும்பத்தை காப்பாத்துறவன் இருக்கான். நான் நின்றுக்கிட்டே தான் இருப்பேன், குதிச்சா தலைகீழா தான் குதிப்பேன் அப்படின்னு இருந்தா என்ன பண்றது? எதுக்குமா கட்டிட்டு இருக்க? ஏண்டி, நான் ஒவ்வொரு பணத்தையும் குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்துக்கிட்டு இருக்கேன் வருங்காலத்துக்காக. உங்க அப்பா ஓட்டாண்டி மாதிரி எல்லா காசையும் அழிச்சுக்கிட்டு வருவேன், நான் அப்படியே செஞ்சுக்கிட்டு இருப்பேனே. ஊர்ல பாக்குறவளுகளே என்னைய பார்த்து அப்படி ஆச்சரியப்படுறாளுங்க. பத்திரகாளி மாதிரி ஒன்றும் இல்லாம ஊருக்கு வந்தா இன்னைக்கு அவளுக்கு பாரு எத்தனை வீடு வாடகைக்கு விட்டுருக்கா அப்படின்னு பெருமையா பேசுற அளவுக்கு நான் உயர்ந்து வந்திருக்கேன். எப்படி கஷ்டப்பட்டு சிறுக சம்பாரிச்சு. அப்பெல்லாம் நான் வயிற்றுல 1, இடுப்புல 1, தோல்ல 1ன்னு மொத்தம் 3 பிள்ளைங்களையும் வச்சுக்கிட்டு கிடைக்கிற வேலையெல்லாம் செஞ்சேன். ஒரு நிமிஷம் ஓய்வெடுத்து உக்காந்தது கிடையாது. வாந்தி எடுத்தா கூட அடுத்த நிமிஷம் முகத்தை கழுவி விட்டு போய் பாத்திரம் கழுவுனா கழுவுவேன், பாத்ரூம் கழுவுனா கழுவுவேன், ஏன் குப்பைன்னு நான் அள்ளுவேன். எத்தனை நாள் அந்த டிச்சு தண்ணியெல்லாம் வாரி போட்டிருக்கேன் தெரியுமா? அப்படி கஷ்டப்பட்டு சிறுக சம்பாரிச்சேன்டி நானு. அதெல்லாம் ஒரு நிமிஷத்துல இப்படி என்னால அழிக்க முடியாது உங்க அப்பா மாதிரி. ஏமா அதெல்லாம் சொல்லி காட்டணுமா? அப்பா முகம் வாடி போகுதுல்ல. இங்க பாரு, ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் இருக்குன்னுவாங்க, ஒரு பெண்ணோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு ஆண் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா எனக்கு எவனும் கிடையாது. உங்க அப்பனால 10 5க்கு கூட வக்கு இல்ல தெரியுமா? அம்புட்டியும் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு இம்புட்டு தூரத்துக்கு கொண்டு வந்திருக்கேன். உங்க அப்பனை மாதிரி ஊதாரியா இருந்திருந்தேன்னு வச்சுக்க, இன்னைக்கு இப்படி நீ மினிக்கிட்டு தெரிய முடியாது, கழுத்துல காதுல இப்படி தங்க தள்ளி கொட்டிக்கிட்டு தெரிய முடியாது. அம்புட்டும் நான் கஷ்டப்பட்ட வேர்வை சிந்தின ரத்தம் சிந்தின பணண்டியது. சரி விடுமா, எத்தனை தடவை காசுன்னு அதையே சொல்லுவேன். காசு தாண்டி இந்த காலத்துல எல்லாமே. அப்ப காசு இல்லாத போது ஒரு சொந்தக்கார பையன் நம்மளை கூப்பிடல. என்னைக்கு நம்மளை பார்த்தா கூட பார்க்காத மாதிரி போவாங்க. என்னைக்கு நான் அந்த வீட்டை கட்டி இம்புட்டு தூரம் ஆளாகி வந்தனோ, எந்த விசேஷமா இருந்தாலும் நான் இல்லாம எவனும் நடத்த மாட்டான். இப்ப வரைக்கும் பத்திரகாளின்னு எல்லா பத்திரிகையிலையும் கொட்டலத்துல போடுறதுக்கு என்னது காரணம்? பணம். அந்த பணம் இல்லைன்னு வையி இந்த உலகத்துல எல்லாமே பணம். வருத்தப்படாதீங்கப்பா. அம்மாவை பற்றி தான் உங்களுக்கே தெரியும்ல. அவங்க என்றைக்குமே காசுன்னு காசை பற்றி தான் யோசிப்பாங்களே தவிர மற்ற எதை பற்றியும் யோசிக்க மாட்டாங்கன்னு எதுவும் நினச்சி வருத்தப்படாதீங்கப்பா. இல்லைம்மா, நான் என்னம்மா பண்ணுவேன்? நான் பிறக்கும் போதே வாங்கிட்டு வந்த வரமா என்ன கன்றாவின்னு தெரியல. எந்த தொழில் எடுத்தாலும் விளங்கலை. வேலைக்கு போனால் சம்பளம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாரும் என்னோட இயலாமையை பயன்படுத்திக்கிட்டு என்னை வேலை வாங்குறாங்க. நான் என்ன பண்ணட்டுன்னு சொல்லு? கட்டின பொண்டாட்டி நானும் 10 சம்பாரிச்சு கொடுத்தாதானே அவளும் என்ன மதிப்பா? எனக்கு தான் அந்த துப்பு இல்லை, வக்கு இல்லை. அப்புறம் அவள் எப்படி என்ன மதிப்பாம்மா? வருத்தப்படாதீங்க சரியா? அவங்க அப்படி இருந்தாலும் நாங்கள் அப்படி ஒன்றும் நினைக்கலப்பா அவங்கள. இல்லைம்மா விடு, பார்த்துக்கலாம். ஏதோ என்ன இறக்குறாலும் சரியில்லை. அடுத்த ஜென்மன்னு ஒன்று இருந்தாலாவது அப்போயாவது நல்ல பொறுப்பு என் தலையில் எழுதியிருக்கான்னு பார்ப்போம். உங்கள் அம்மா சொல்கிறாளே, ஒரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண்ணு, ஒரு பெண்ணோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு ஆணுன்னு. என்றைக்காவது ஒரு நாள் நான் ஒரு தொழில் எடுத்து பண்ணுறேன் போது உங்கள் அம்மா என்றைக்காவது சந்தோஷமாக இது நடக்குங்க வைக்குங்கன்னு என்றைக்காவது சொல்லியிருப்பாளா? இது விளங்காது, இது தொலங்காது, நான் 10 தரமாட்டேன், உனக்கு தெம்பு இருந்தால் நீ உன் கை காசு போட்டு பண்ணு, அப்படி இல்லையா கடனோட வாங்கி பண்ணு, ஆனால் நான் 10 ரூபா தரமாட்டேன்னு என்னை எப்போ பார்த்தாலும் தாழ்த்தி தான் பேசுவா. அதனாலே என்னவோ தெரியல, என் மனசில் தைரியம் இல்லாத ஒரு செத்த பாம்பு கணக்கு ஆகிட்டேன்.